மக்களே, இன்று நாம் திருக்குறள் 381ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள இறைமாட்சி அதிகாரத்தின் முதல் குறள். படைக்கொடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு ஆட்சியாளர் தன் மக்களை சேவை செய்யும் மனம் கொண்டிருக்கும் ஒற்றுமை, நட்பு, அன்பு, தியாகம் போன்ற மதிப்புகளை எதிர்க்காமல் தமது ஆட்சி நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், நவீன அரசியல் நிலைமைகளில் அதிகாரம் பெற்றவர்களின் பண்பு, பொறுப்புணர்வு, மனிதநேயம் ஆகியவை சமூக நிலைமைக்கு அடிப்படையாகும். உதாரணமாக, நீங்கள் ஒரு நிறுவனத்தின் மேலாளராக இருந்தால் பணியாளர்களை மட்டுமல்ல, அவர்களின் குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், பதவி உயர்வு போன்றவற்றையும் கவனித்து அவர்களை ஒரு குடும்பமாக தோற்றுவித்தால் நிறுவனத்தின் உற்பத்தி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும். மற்றொரு உதாரணம், ஒரு நகர மேயர் கடைசி குடியிருப்பாளர்களின் தேவைகளை கவனித்து பாதை சிதறல், கழிவுநீர் விடுபாடு, சமூக நிலையங்களை உருவாக்கும் போது நகரம் செழிப்பாக, மக்களின் நம்பிக்கை உயர்ந்து மோதல்கள் குறையும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் நாமும் கடைசியில் அனைவரும் ஊழியர்கள், மாணவர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் போல கண்ணியமும் அக்கறையும் கொண்டு நடத்த முடியும். அதனால் சமூக உறவுகள் பலப்படுத்தும். அதனால் அரசின் நலனையும் மனித வாழ்க்கையின் நன்னெறியையும் ஒன்றாய் சேர்த்தால்தான் ஒரு உண்மையான நல்ல ஆட்சி உருவாகும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. படைக்கொடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.